முன்னாள் தமிழக பாஜக தலைவரும் IPS அதிகாரியுமான அண்ணாமலை அவர்களின் வரவுக்கு பின்னர் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சி என்பது அபரிவிதமாக இருந்தது. கடந்த 2020ஆம் ஆண்டு டெல்லியில் உள்ள பாஜக தலைமையகத்தில் அக்கட்சியின் முக்கிய தலைவர்கள் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த அண்ணாமலை அவர்களுக்கு தமிழக பாஜக துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டது. பின் அண்ணாமலை அவர்களின் செயல்பாடுகளால் மிகவும் ஈர்க்கப்பட்ட பாஜக தலைமை அவரை தமிழகத்தின் பாஜக தலைவராகவும் பதவி உயர்த்தி அழகுபடுத்தியது. அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவின் தலைவராக இருந்த அந்த 4 ஆண்டுகள் எதிர்க்கட்சிகளின் சிம்ம சொப்பனமாகவே விளங்கினார். அண்ணாமலை அவர்களின் அபரிவிதமான செயல்பாடுகளால் உட்கட்சியிலே அவர் மீது பொறாமைகளும் அதிகரித்தது. கடந்த 2025ஆம் ஆண்டு பதவிக்காலம் முடிந்து தலைவர் பதவியிலிருந்து விலகிய அண்ணாமலை அவர்கள் பின் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். இந்த சூழ்நிலையில் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட விருப்பம் தெரிவித்த கோவை தொகுதியை அவருக்கு தர மறுத்திருப்பது மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியிருக்கிறது.